ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டிலே சுலபமாக பால் பாயாசம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பழைய மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு செய்யலான்னு நினச்சேன். என் பையன் போயிட்டு இது மாதிரி மிக்சர் ஒன்று வாங்கின்னு வந்தான். இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே. அதெல்லாம் சீனியும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சீனி, இந்த மிக்சடு, பால் பால் நான் பசும்பால் அதனால் வாங்கி குறையா தான் வாங்கினேன் சாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் நான் பாக்கெட்டை உடச்சி தட்டி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியந்தான். எல்லாமே இருந்தது. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், சர்க்கரை, வறுத்த சேமியா எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை சும்மா சொல்லலை. நான் வந்து 10 ரூபாய் சேமியா பாக்கெட்டு, சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்கி செய்யணும்னு நினச்சேன். என் பையன் மிக்சடு வாங்கின்னு வந்தால் சூப்பராக இருந்தது. அப்புறம் பசும்பால் கொஞ்சம் தான் இருந்தது. அதை நான் ட்ரை பண்ணுறதுக்காக ஊற்றி நல்லா காய வச்ச பிறகு இந்த நம்ம மிக்சர் இருந்தது பார்த்திங்களா, அதுவும் அதோடையே நான் போட்டு கொஞ்சம் ஒரு கலக்கி மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச உடனே நல்லா சேமியாலாம் நல்லா வெந்து நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பர். நம்ம சேமியா தனியாக வேக வைக்கணும், இதெல்லாம் தனித்தனியாக போடணும். இது ரெடிமேட்டில் தயாரிச்சுக்கிறது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். நான் என் பசங்க டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். விஞ்ஞானம் எவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்குன்ட்டு இதை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரியலன்னு அதனால தான் இப்படி செஞ்சேன். ஓகே பாய். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.